ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷடாய் வைப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே மார்னிங் சர்ச் போயிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டு இருக்கு. ஸோ ரைஸும் செட்டிநாடு சிக்கன் கிரேவி தான் இன்னைக்கு பண்ணலான் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரைஸை க்ளீன் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கர்ல ஆட் பண்ணிட்டேன். ஸோ அது விசில் வர கேப்ல நான் சைட்ல வந்து கிரேவிக்கான ப்ரிப்பரேஷன் பண்ண போறேன். அதுக்கு 4 வெங்காயம், 3 தக்காளி, 2 வரமிளகாய், கொஞ்சமா பட்டை, அப்புறம் கொஞ்சம் மிளகு, 2 ஏலக்காய், முழு மல்லி, கிராம்பு, ஸ்டார் அனிஸ் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் தக்காளியை கிளீன் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு பேனை வச்சுக்கிட்டேன். பேன் காஞ்சதுமே அதுல எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் அதுல கிராம்பு, பட்டை, ஸ்டார் அனிஸ் போட்டாச்சு. இது வெடிச்சதுமே இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணணும். ஸோ வெங்காயத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். யாரெல்லாம் சண்டே நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதுல வந்து சாப் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா சைடில் ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவை நல்லா வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். கருகாமல் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அது கூடவே துணி வச்ச தேங்காவை ஆட் பண்ணி வறுத்துக்கிறேன். நல்லா வறுத்து எடுத்துட்டு இதை வந்து ஆற வைக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் வறுக்கணும். இப்போ சிக்கனை வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வணங்கிடுச்சு. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். சைடில் வந்து நம்ம ஆற வச்சிருந்த மசாலாவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த சிக்கன் கூட இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தலை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து குழம்ப பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலையை ஆட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சதில்ல. கடையில் சாப்பிட்ருக்கேன், நல்லா இருக்கும். பட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் செய்கிறேன். பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சூடான சாதம் போட்டு அது கூட இந்த சிக்கன் கிரேவியை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அன்னைக்கு அப்படிதான் நாங்கள் சாப்பிட்டோம். குட்டீஸ் கூட நானும் உட்கார்ந்து சாப்பிட்டேன். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. குட்டீஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் உங்க ஃபேமிலியில இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலியோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு மனசுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இன்னொரு வீடியோல உங்களை பார்க்கறது வரைக்கும் பாய்.